السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் பத்ர் போர்க்களத்தினுடைய நிகழ்வுகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 70 குஃபார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 70 குஃபார்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை நாம் நேற்று அறிந்தோம். அந்த 70 கைதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு திரும்பி அடுத்த நாள் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். மதீனாவிற்கு அழைத்து வந்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உண்ணுவதற்கு ரொட்டிகளையும் பேரித்தம்பழங்களையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். இதற்கு பிறகு கைதிகளை என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனை கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கிறார்கள். கைதிகளை நாம் என்ன செய்யலாம்? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாம் இவர்களை கொலை செய்ய வேண்டாம், ஏன்னா இவங்க எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தான், இவங்க எல்லாமே நம்மளுடைய சகோதரர்கள் தான், அதனால இவர்களை கொலை செய்ய வேண்டாம், இவர்களிடத்திலிருந்து உரிய ஃபித்யாவை, அதாவது ஈட்டுத் தொகையை நாம் பெற்றுக்கொண்டு இவர்களை விடுதலை செய்து விடலாம். அதே நேரத்தில் இவர்களை விடுதலை செய்வதன் மூலமாக சில பேர் என்ன பண்ணலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு பிற்காலத்துல நம்மளுக்கே அவங்க உதவி செய்யலாம் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை சொல்றாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கத்தாபின் மகனே உமரே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கருத்திற்கு நான் முற்றிலும் உடன்படுகிறேன், அதை ஏற்க நான் தயாராக இல்லை, அவர்களை கொலை செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தரையும் அவரவர் உறவினருடைய கையில கொடுங்க, என்னுடைய உறவினரை ஏண்ட கொடுங்க, அலி ரலியல்லாஹுடைய உறவினரை அவர்கிட்ட கொடுங்க, எல்லாரும் அவருடைய உறவினரை கொலை செய்ய வேண்டும். இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, இவர்கள் குடும்பவர்கள், எம்மை அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் இவர்கள், இவர்களை விடுறதுங்கிறது சரியில்லை அப்படின்றத உமர் ரலியல்லாஹுடைய கருத்தையும் ரசூலுல்லாஹ் உள்வாங்கிக்கிறாங்க. ஆனா 2 பேருடைய கருத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்பட்டது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கருத்து தான். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னபடி 1000 முதல் 4000 வெள்ளி நாணயங்களில் ஃபித்ரா, அதாவது ஃபித்யாவாக கொடுக்கப்பட்டு, ஈட்டுத் தொகையாக கொடுக்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய கைதிகளை விடுதலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. அதே நேரத்துல யாராவது ஒருவர் மதீனாவில் இருக்கக்கூடிய 10 சிறார்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால், ஏன்னா அவங்க எழுத படிக்க தெரியாது, எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால் அவர்கள் நன்றாக அதை கற்றுக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் விடுதலை செய்யப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த நேரத்துலதான் அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள், என்ன செய்தி, ஏன்டையும் சொல்லுங்க, நானும் உங்களோட சேர்ந்து அழுகுறேன், என்ன செய்தின்னு சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒரு மரத்தை காட்டி, இந்த மரத்தை விட மிக நெருக்கத்தில் நான் அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்த்தேன். ஏன், எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய கருத்தை நான் கேட்காம, நீங்க சொன்ன அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளாம உங்களை விடுதலை செய்யணும்னு நினைச்சு பாருங்க, அந்த ஒரு விஷயத்திற்காக அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் இந்த மரத்தை விட நெருக்கத்தில் பார்த்தேன். ஏன்னா அல்லாஹ் அப்போதான் எனக்கு என்னை கண்டித்து வசனம் இறக்கிறார். நபியே, அல்லாஹ் சொன்னீங்க, நபியே, இந்த மக்களை நீங்கள் மன்னித்து விடுவது அல்லது ஃபித்யாவினுடைய தொகையை பெற்றுக்கொண்டு விடுவது என்பது ஒரு நபிக்கு அழகல்ல, இவர்கள் கொலை செய்யப்பட்டாக வேண்டும். நீங்களோ இந்த உலகத்தினுடைய அந்த ரொக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு தருவதோ மறுமையினுடைய செல்வங்களை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறார் என்று இந்த வசனத்தை, சூரத்துல் அன்ஃபாலுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து இறக்குகிறார். இதை கேட்ட உடனே நான் இதனாலதான் நான் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க.
அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரை இவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் உடனடியாக அது சட்டமாக இறக்கப்படும். நிறைய சம்பவங்கள். பெண்களுடைய ஹிஜாபை குறித்தும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் கலந்துறாங்க, இதுக்கு அல்லாஹ் சட்டத்தை இறக்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ் வசனங்களை இறக்கினார். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார் என்று சொல்வார். எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் உடனடியாக அந்த சட்டம் இறங்கிவிடும். அதே போன்றுதான் மதுவினுடைய சட்டம். முன்னால் மது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் அந்த தடையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தான். முதல்ல எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் பள்ளிக்கு வரும்போது மது அருந்தாதீர்கள், லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, பள்ளிக்கு வரும்போது மட்டும் அருகாதீங்க அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. அதுக்கடுத்து அல்லாஹ் முழுவதுமா என்ன பண்ணா, தடைய போட்டு அல்லாஹ் இறக்குனா, இது ஷைத்தானினுடைய செயல்களில் ஒன்று, விலகிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்று அல்லாஹ் வசனத்தை இறங்கினான். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவின் மூலமாக ஏறத்தாழ பல வசனங்கள் குர்ஆனில் இறக்கப்பட்டது உமர் ரலியல்லாஹுடைய கருத்தை கொண்டுதான். இந்த நேரத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதை நினைத்தார்களோ அதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனமாக இறக்கினான். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சில கைதிகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகன். இவர் யாருன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர். அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய இவர் கைதியாக பிடிக்கப்படுகிறார். இவரை மீட்டெடுப்பதற்காக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அம்மா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கொடுத்த ஒரு மாலைய ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புறாங்க. இதை ஃபித்யாவா வச்சுக்கிட்டு என்னுடைய கணவரை விடுவிக்கும்படி அவங்க அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மாலையை பார்த்த உடனே அவங்க உள்ள அப்படியே இரக்கம் வந்துருது அவங்களுடைய உள்ளத்துல. இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அது வரைக்கும் மதீனாக்கு வரல, மக்கால தான் இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, எந்த தொகையையும் பெற்றுக்கொள்ளாமல் நம்ம விடுதலை செய்யலாமா அப்படின்னு தோழர்கள்ட்ட ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. அப்ப எல்லா தோழர்களும் அதை ஒத்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விடுதலை செய்துவிட்டு ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறாங்க. உங்களை நான் விடுதலை செய்யறேன், நீங்க என்ன பண்ணணும்னா மக்காவுக்கு போய் என்னுடைய மகளை மதீனாக்கு நீங்க அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை, ஒரு நிர்பந்தத்தை வைத்து அவரை விடுதலை செய்கிறார்கள். அதே நேரத்துல ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னொரு நபித்தோழரையும் அனுப்பி நீங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மக்கால இருந்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மதீனாக்கு வராங்க. இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், சுஹைல் பின் அம்ர் அப்படின்ற இவன் யார் அப்படின்னா, நல்ல இலக்கிய நயத்தோட பேசக்கூடியவர். இவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பிடிக்கிறார். அப்ப அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவன் இஸ்லாத்தை ரொம்ப திட்டி பேசினான், அல்லாஹ்வுடைய தூதரை இழுத்து பேசினா, அதனால இவனுடைய முன்பற்கள் இரண்டையும் என்ன பண்ணிடுவோம், உடைச்சிடுவோம். அப்படி உடைச்சிட்டா அதுக்கு மேல அவங்களால பேச முடியாது அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் உடல் உறுப்புகளை சேதப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை, அதனால அதை செய்ய வேணாம் அப்படின்னு விட்டுறாங்க. இதற்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய முதல் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. முதல் ஈத் கொண்டாடப்பட்ட அந்த நாள் பத்ருடைய அந்த வெற்றிக்கு பிறகுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியாவை ஓதிக்கொண்டு வெளியே வருகிறார்கள், தக்பீர் சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹதா வஸதக வஅதா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸம அல் அஹ்ஸாப வஹதா என்ற அந்த தக்பீரை அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு வெளியே வந்து மக்களுக்கு ஈதுடைய தொழுகையை தொழ வைக்கிறார்கள். ஷவ்வாலுடைய முதல் பிறையர். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய வெற்றிக்கு பிறகு குறைஷிகளுடைய அந்த கோபம் இன்னும் அடங்கவில்லை. இன்னும் ரத்த சூடாக ஒரு தோல்வியை சந்தித்தவுடன் மீண்டும் அவங்களை நாம் என்ன செய்யணும், அடிக்கணும் அப்படின்ற அந்த கோபம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துலதான் சுலைம் ஹத்ஃபான் என்ற இந்த கோத்திரம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம மதீனாவை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமல் என்ன பண்றாங்க, இந்த திட்டத்தை தீட்டி அடிக்கணும்னு வராங்க. அப்ப இந்த ஒரு திட்டத்தை எப்படியோ ரசூலுல்லாஹ் அறிந்து கொண்டு 200 சஹாபாக்களை அழைத்து கொண்டு இவர்களை தாக்குவதற்காக போறாங்க. தாக்குவதற்காக போகும்போது பயந்து என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வராங்கன்ற உடனே பயந்து ஓடி போயிடுறாங்க. ஓடி போன உடனே 500 ஒட்டகத்தை என்ன பண்ணிடுறாங்க, விட்டு போயிடுறாங்க. யசார்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமையை விட்டு போயிடுறாங்க.
அதுல ரசூல்லா 100 ஒட்டகங்களை அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் என்று பிரித்து கொண்டு மீதி 400 என்ன பண்றாங்கன்னா 2 ஒட்டகமா ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படியே எஸ்ஆர்ங்கிற அந்த அடிமையும் அவங்க உரிமை விட்டுறாங்க. இது ஒரு சின்ன ஒரு போர், அதாவது ஒரு போர்ல ஒரு ராணுவ நடவடிக்கை நடக்கிறது. இதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணணும் அப்படிங்கிற இந்த திட்டம் குறைஷியனுடைய உள்ளத்துல இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு. இதுக்கு மேல இவர் நம்ம விட்டா நம்முடைய உயிர்கள் இன்னும் பறி போகும், இதுக்கு மேல இவரை விட்டா மக்கால உள்ள நம்ம நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி இவரை கொலை பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா சஃப்வான் இப்னு உமையா. இப்ப வரதுலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லன்ஸ் எல்லாம் யாரு பாத்தீங்கன்னா முன்னாடி போன வில்லன்ஸோட பசங்க. இதுக்கு முன்னாடி வில்லன்ஸ் சில பேர் வில்லன்ஸை பார்த்தோம்ல, உத்துபா ஷைபா அவங்க செத்து போயிட்டாங்க. அந்த வில்லன்ஸுடைய பசங்க தான் இனிமே வரப்போறாங்க ஹிஸ்டரியில. அப்ப யாருன்னா சஃப்வான் பின் உமையா, இவன் உமையாவினுடைய இன்னொரு மகன். அப்ப சஃப்வானோ உமைர் இப்னு வஹாப் அப்படிங்கிற இந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா மக்காக்கு மத்தியில மக்கா காபத்துல்லாக்கு அருகாமையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல உமைர் என்ன பண்றான், இந்த மாதிரி பத்ர்ல நடந்த விஷயங்கள்லாம் நினைவு கொண்டு சோகமா பேசிட்டு இருக்கான். இப்ப சஃப்வான் என்ன சொல்றான், நம்ம அத்தாங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் மௌத்தாயிட்டாங்க, இனிமே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது உமைர் சொல்றான், எனக்கு சில கடன் இருக்கு, அதே மாதிரி என்னுடைய குடும்பம் இருக்கு, நான் மௌத்தாயிட்டா என்னுடைய குடும்பத்தை யாரு பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கவலையும், இந்த கடனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கவலையும் தான் என்ன ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யறதுன்னு தடுக்குது. இது 2 மட்டும் இல்லைன்னா நபியினுடைய கதையை நான் முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். சஃப்வான் சொல்றான், இதுதான் உன் பிரச்சனையா, கவலைப்படாது, உன் கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உன்னுடைய குடும்பத்தை உன்னை விட நல்லா பாத்துக்கிறேன், நீ மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நீ மரணம் அடைந்தால் உன்னுடைய குடும்பத்தை நான் நல்லா பாத்துக்கிறேன், காலமுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், உணவையும் செல்வத்தையும் நான் கொடுக்குறேன், நீ எந்த திட்டத்துல உறுதியா இருக்கியோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லி சஃப்வான் சொல்லிடுறான். சொன்ன உடனே உமைர் என்ன பண்றாரு, இது நல்லா இருக்கே இந்த யோசனை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளில் விஷத்தை நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதை கூர்மைப்படுத்திக்கிட்டு இங்க இருந்து மதீனா நோக்கி போறாரு. மதீனா நோக்கி போய் ரொம்ப விரட்டி போறான், வேகமா போறான் மதீனாவை போய் அடைந்து மஸ்ஜித் நபவிக்கு முன்னால என்ன பண்றான், ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு உள்ள போறான். அங்க சஹாபாக்களுடைய கூட்டம் எப்பவுமே அங்கே இருக்கும் பள்ளிவாசல், எப்போதே ரசூலுல்லாஹ் விட்டு யாரும் தெரிய மாட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ் இந்த பத்ர் சம்பந்தமான நிகழ்வுகளை பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது இவன் உள்ள வந்தா இல்லையா, உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய எதிரியே நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவனை பிடிச்சிடறாங்க. பிடிச்சு அவன் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு வாழை தொங்க விட்டு வரான். அந்த வாளோட சேர்த்து அவனை லாக் பண்ணிடுறாங்க. பின்னாடி லாக் பண்ணிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, இவன் ஏதோ கெட்ட நோக்கத்துக்காக வந்திருக்கான், வாள் வச்சிருக்கான், நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வை சுத்தி உட்கார்ந்துக்கங்க, நோக்கம் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்தவனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனை விடுங்க, அவன் வரட்டும், அவனை பிடிக்காதீங்க. அப்ப அவனை வர விட்டாங்க. அவன்கிட்ட கேட்டாங்க, என்ன விஷயமா நீ வந்த அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், என்னுடைய பையன் உங்கள்ட்ட தான் கைதியா இருக்கான், பத்ர் போர்ல கைதியா பிடிக்கப்பட்டிருக்கான், அவனை நீங்க விடுதலை செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசுறதுக்காக வந்தேன். உண்மையில இதுக்காக தான் வந்தியா? ஆமா, இதுக்காக தான் வந்தேன். எதுக்கு நீ வாழை தொங்க போட்டு வந்த? இந்த வாழை பத்தி ஏன் பேசுறீங்க முகமது, பத்ர்ல எங்களுக்கு இந்த வாழ்னாலதான் பெரிய சேரும், இந்த வாழ் எங்களுக்கு எந்த பயனும் கொடுக்கல, எந்த எதிரிகளையும் அவங்கதான் எங்களை வெட்டினாலே தவிர நாங்க யாரையும் வெட்ட முடியல, எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, இதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல நீ நோக்கம் என்னன்னு நான் சொல்லவா, நீ எதுக்காக வந்து சொல்லவா, நீனும் சஃப்வானும் காபத்துல்லாஹ்க்குள்ள உட்கார்ந்து கீழே அங்க பக்கத்துல உட்கார்ந்து நீங்க இதெல்லாம் பேசுறீங்களா இல்லையா, உங்க கடனை அவன் பொறுப்பேற்றுக்கானா இல்லையா, அந்த விஷயத்தை தடை இந்த கத்தி எடுக்கிறதுக்கா இல்லையா அப்படின்ற உடனே திகச்சு போயிட்டான். ஒண்ணுமே புரியல அவருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது காபத்துல்லாஹ் சுத்தி யாருமே கிடையாது, அந்த 2 பேரை தவிர அந்த செய்தி யாருக்குமே தெரியாது. சொன்ன உடனே அவன் திகச்சு போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான், முஸ்லிம் ஆயிட்டான். அவன் சொல்றான், முஹம்மதே சத்தியம் நான் சொல்றேன், நாங்க 2 பேரும் பேசும்போது யாருமே இல்லை, உங்களுக்கு இதை இறைவன் தான் அறிவித்திருப்பார் என்பதில் நான் உறுதியாக நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பின்காலத்தில் அவர் மூலமாக பலரை இஸ்லாத்திற்குள் அழைத்து வருகிறார். இப்ப இங்க மக்கால சஃப்வான் என்ன பண்றா, அந்த மக்கள்கிட்ட சொல்றான், இப்ப யாரு கவலைப்படாதீங்க, ஒரு காரியத்துக்காக ஒருத்தர் போயிருக்காரு,
நீங்க பத்ருடைய காரியத்தை விஷயங்களை மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், எல்லாம் காத்துறீங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கான். ஆனா மதீனால இருந்து வந்த ஒரு ஆள் என்ன சொல்றாரு, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருப்பா அப்படின்ற உடனே இவன் என்ன பண்றான், டென்ஷன் ஆகி அவன் குடும்பத்தையும் நான் பார்க்க மாட்டேன், அவன் கனவையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாயி பின்வாங்கிடுறான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யாத திட்டம் அல்லாஹ்வால் முறியடிக்கப்பட்டு ஜிப்ரீலின் மூலமாக அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யூதர்களோட சில ஒப்பந்தங்களை போட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யூதர்களோடையோ சுத்தி இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தோடையோ அவங்க சில இதை போட்டிருந்தாங்க. அதுல கைனுகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், நம்ம ஏற்கனவே சொன்னோம், யூதர்கள் 3 பிரிவுகளா இருந்தாங்க. பனு குரைதா, பனு நதீர், பனு கைனுகா, 3 பிரிவுகள். இந்த கைனுகா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய வேலையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கைனுகா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கல, இவங்க எப்படி அடிப்பாயினா யாருமே முன்னாடி வந்து அடிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது, எதிர்க்க நின்று போர் சேர்த்து தைரியம் கிடையாது. சண்டையை மூட்டி விடுறது, சந்தேகத்தை கிளப்புறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூட்டி விட்டு சண்டையை ஏற்படுத்துறது, இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அந்த காலத்துல இருந்தே, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே. அப்ப இந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஷாஸ் இப்னு கைஸ் அப்படின்ற ஒரு வயோதிக யூதர், இவன் என்ன பண்றானா, மதீனாவாசிகள் ரொம்ப அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்களே, இது நல்லா இல்லையே, ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே, இதை எப்படியா உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஒரு இடத்துல அன்சாரிகள் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப அன்பா பாசமா பேசிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான், ஒரு வாலிபனை கூப்பிட்டு, நீங்க வா, நீ அவங்களோட போய் உட்கார்ந்துக்கிட்டு, இவங்க ஹவுஸ் கசரஜன் 2 கூட்டமா இருந்தாங்களே முதல்ல மதீனால வந்து இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி, அப்ப ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரை பத்தி நீ என்ன பண்ணு, புஆஸ்ங்கிற போரை பத்தி நீ போய் பேசு அவங்கள்ட்ட, 2 பக்கமும் சண்டையை மூட்டு அப்படின்ற உடனே அவன் என்ன பண்றான், அந்த கூட்டத்துல போய் சண்டையை மூட்டி விடுறான். கசரஜ்கிட்ட போய் என்ன சொல்றான், அன்னைக்கு நீங்க ஹவுஸ் அடிச்சு அடி இருக்கே, என்ன மாதிரி அடி பா, அந்த அடியை யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு கசரஜ்கிட்ட போய் சொல்றான். ஹவுஸ்கிட்ட போய் கசரஜை பத்தி, கசரஜ் என்ன அடிச்சாங்க, நீங்க பதிலடி கொடுத்தீங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுல பெரிய அடி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஒரு சண்டையை மூட்டினா பாருங்க, 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் ஆயிடுச்சு. இதுல யார் நல்லா சண்டை போட்டான்ற வாக்குவாதம் ஆகி சில எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னா, இப்ப இன்னொரு சண்டை நடத்திப்போமா, இன்னொரு போர் செய்வோமா, வாங்க வாழை எடுத்துட்டு மதீனாவுக்கு வெளியில வாங்க, இன்னொரு போர் வச்சு பார்ப்போம், ஹவுஸா கசரஜான்னு இன்னைக்கு பாத்துருவோம் அப்படின்னு சண்டையை கூட்டி விட்டு போயிட்டான். இவங்க என்ன பண்றாங்க, ஹர்ரா அப்படிங்கிற பகுதி மதீனால வெளியில இருக்கு, அந்த பகுதிக்கு சண்டை போடணும் போயிடுறான். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்ச உடனே முஹாஜிர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் விரைந்து ஓடி வந்து சொன்னாங்க, அன்சாரிகளே, நான் இருக்கும்போதே நீங்க வந்து திரும்பி பழைய காலகட்டத்துக்கு போயிட்டீங்களா, நான் இருக்கும் போதே ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்துக்கு போயிட்டீங்களா, நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களுக்குள்ள பகைமையை வைத்துக் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தினார், உங்களுக்குள்ள சகோதரத்துவத்தை கொடுத்தார், ஒருவர் இந்த இன வெறியை விட்டு ஜாதி வெறியை விட்டு உங்களை முஸ்லிம் என்ற ஒரே கோட்டின் கீழ் நிறுத்தினார், இதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, தீரமா ஒரு உரை நடத்துறாங்க, ரொம்ப எமோஷனலா ஒரு உரை. எல்லாரும் இதை கேட்ட உடனே அப்படியே அழுது, அன்சாரிகள் எல்லாம் அழுது ஒருத்தர் என்ன பண்றாங்க, கட்டி தழுவி, இது ஷைத்தானுடைய ஒரு செயல், இது அவனுடைய செயல் இதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கிளம்பி போறாங்க. இப்படி யூதனுடைய சூழ்ச்சி நாளுக்கு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிச்சுட்டே போகுது. எப்படின்னா, பலவீனமான சஹாபாக்கள் போய் என்ன பண்றது, இவன் என்ன பண்ணுவான், காலையில இஸ்லாத்தை ஏத்துப்பான், சாயங்காலம் முர்த்ததா மாறிடுவான். எதுக்குன்னா, பலவீனமான சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி யாராவது அவனோட வியாபார தொடர்பு வச்சிருந்தா அதை என்ன பண்ணுவானா, அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவான். இவனுக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும், யூத என்ன பண்ணுவானா, காலையிலேயே சாயங்காலம் போய் கடனை குடுன்னு பிச்சு அவளை போட்டு பிப்பான், அப்படியே போட்டு மறுத்து எடுப்பான் அவங்க. இதே வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்டா, அந்த கடன் நீங்க முஷ்ரிக்கா இருக்கும்போது கொடுத்தீங்க, இப்போ நீங்க மதம் மாறிட்டீங்களே, அது கடன் முடிஞ்சு போச்சு, அதை நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி அந்த அன்சாரிகளை வந்து மன ரீதியா என்ன பண்ணா இவன் வந்து ரொம்ப வற்புறுத்தணும். இந்த மாதிரி யூதர்களுடைய இந்த சூழ்ச்சிகள் தொடரும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பத்ருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடை வீதியில யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது அவங்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் தாவா பண்றாங்க. யூதர்களே, பத்ர்ல அந்த குறைஷிகள் நடந்துச்சே தெரியுமா உங்களுக்கு,
என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி சத்தியத்தை நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பண்றாங்க. அப்ப அந்த யூதர்கள் சொன்னாங்க, முகமதே நீங்க யார்கிட்ட சண்டை போட்டீங்க? சண்டை போட தெரியாதவங்க சண்டையை போட்டு நீங்க ஜெயிச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து சவால் விடுறீங்களா? நீங்க எங்கள்கிட்ட பலசாலியான ஆளுகள் இருக்காங்க, எங்கள்கிட்ட நீங்க போர் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஒழுத்து கட்டுவாங்க அப்படின்னு இவன் என்ன பண்றான்? அப்படியே துள்றான் ரசூலுல்லாஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? அப்படியே அது அமைதியா இருந்தாங்க. ஆனா இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் அமைதியா இல்லை. அல்லாஹ் என்ன பண்ணா? அடுத்த வசனத்தை இறக்கலாம். சூரத்து ஆலி இம்ரானுடைய வசனம் இறங்குது. அல்லாஹ் சொன்னா அதுல நிச்சயமாக இந்த கூட்டம் வெற்றி கொள்ளப்படும், இந்த கூட்டத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணா? சூரத்துல ஆலி இம்ரானுடைய வசனத்தை இறக்கணும். இது ஒரு சூழ்ச்சி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு அரபி பெண், இந்த அரபி பெண் என்ன பண்றா? தன்னுடைய பொருட்களை விற்பதற்கு அந்த கடை வீதிக்கு வரா. வந்து அவன் என்ன பண்றானா, அந்த பொருளை வித்துட்டு அதுக்கான கிரயத்தை வாங்குறதுக்காக அந்த கடையெல்லாம் காத்திருக்கான். ஒரு பொருட்களுடைய கடையில அவன் உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்து இருக்கும்போது இந்த யூதன் என்ன பண்றானா, பின்னால இருந்து வந்து அவனுடைய ஆடையை அப்படியே கட்டிடலாம், பின்னாடி முதுகோட சேர்த்து கட்டின உடனே அவன் டக்குன்னு எந்திரிச்சானா இல்லையா, அவனுடைய ட்ரெஸ் அப்படியே கீழே முழுசா நீங்கி அவனுடைய மர்மஸ்தலம் தெரிஞ்சது. எல்லாம் ஒவ்வொரு பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பெண் வெட்கி தலை குனிகிறான், வெட்கம் தாங்க முடியாம. உடனடியா அந்த நேரத்துல ஒரு முஸ்லீம் என்ன பண்ண, ஒரு அன்சாரி என்ன பண்றாரு, அப்படியே பாஞ்சு அந்த யூதனை போர் பண்ணிடுறாரு, கொலை பண்ணிடுறாரு கோவத்துல. எப்படா நீ பெண் மேல கை வைப்ப அப்படின்னு சொல்லி. இந்த கோவத்துல அவங்க என்ன பண்ணாங்க, நீ எங்கால கொண்டியான்னு சொல்லி அவரை எல்லாரும் பாஞ்சு அவரை கொண்டுடுறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க அத்துழியர் தாங்க முடியல, இந்த யூதர்களை வெளியேற்றணும், இந்த யூதர்களை வந்து இதுக்கு மேல நம்ம பொறுத்திருந்தா இது சரியா இருக்காதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, போர் கொடுக்கணும்னு நினைச்சு சஹாபாக்களை கூட்டிட்டு இவங்க இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்கு போறாங்க. இவங்களுடைய கோட்டைகள் எல்லாமே மதீனாவுக்கு வெளிப்புறத்துலதான் இருந்துச்சு. அப்ப அந்த கோட்டையை நோக்கி போய் சுத்தி வளைச்சிடலாம். சுத்தி வளைச்ச உடனே நம்ம ஏற்கனவே சொன்னோம், யூதர்கள் கோலை சண்டை போடலாம் தெரியாது. உடனே என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு தெரிஞ்சது கேட்ட உடனே அந்த கோலைகள் நாங்க சரண் அடைஞ்சிடறோம், சரண்டர் ஆகிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டு வெளியே வந்து, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஒண்ணு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல நீங்க அவங்க கையை ஃபுல்லா கட்டுங்க, எல்லாருடைய கையை கட்டுங்க அப்படின்னு உடனே, அப்பதான் இது வரைக்கும் 3 கூட்டத்தை நம்ம பார்த்தோம், யூதர்கள், முஷ்ரிக்குகள், முஸ்லிம்கள். 4வது ஒரு கூட்டம் இப்பதான் உருவாகுது, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, 3 தன்மைகளை கொண்டவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அந்த முனாஃபிக்குகள்ங்கிற கூட்டம் உருவாகும். வெளியில இஸ்லாம் போன்று நடிப்பது, உள்ளே நிஃபாக்கை வைத்திருப்பது. அதனுடைய தலைவன் அப்பதான் தலைவனா உருவாடுறான். அது வரைக்கும் முஷ்ரிக்குடைய தலைவனா இருந்தவன் அப்பதான் முனாஃபிக்குடைய தலைவனா உருவாடுறான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். இவன் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே அவனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினான். அந்த மக்கள் வந்து எனக்கு ரொம்ப நண்பர்கள், என்னை பாதுகாத்தவர்கள், அவனை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினா ரசூலுல்லாஹ் மறுத்துறாங்க. இல்ல அவனை விட முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றான், அவனுடைய சட்டையை புடிச்சிட்டு ரொம்ப கெஞ்சினான், விட்டுருங்க எப்படியாது அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே அடியா மறுத்துறான். அவனுடைய கெஞ்சல், அந்த கெஞ்சல் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அதிகமாயிட்டு போன உடனே ஒரு நேரத்துல சரி நான் இவனை விட்டுறேன், ஆனா இவங்க யாரும் மதீனாவுக்குள்ள இருக்கக்கூடாது, உடனே காலி பண்ணுவோம், எல்லாரும் மதீனாவை விட்டு எல்லாரும் உடனே வெளியேறணும் அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கோட்டைகளில் இருந்து வெளியேறி நிறைய பேர் எங்க போயிடுறாங்க, சிரியாவுக்கு போயிடுறாங்க. சிரியாவுக்கு போய் சிரியாலேயே பாதி பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அந்த கோட்டையில இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கனிமத்து பொருட்களை கைப்பற்றுறாங்க. 3 வில்கள், 2 கவச ஆடை, அதே மாதிரி 3 வாட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றிட்டு வராங்க. இது ஒரு சம்பவம் நடக்குது. பனு கைனுகா அவர்கள் மதீனாவை விட்டு துரத்தப்படுகிறார்கள். இதற்கு பிறகு இந்த பத்ர் போர் முடிஞ்சு சரியா 2 மாசம் அப்புறம் சவீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்குது. இந்த போர் ஏன் நடக்குது அப்படின்னா, அபு சுஃபியான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நேர்ச்சை பண்றாரு. என்ன நேர்ச்சை அப்படின்னா, முகம்மதை நான் சந்திக்காமல், போர் செய்யாமல் என்னுடைய மனைவியோடு நான் சேர மாட்டேன், முகமது சந்திக்காம என்னுடைய மனைவியோடு நான் சேர மாட்டேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு படை 200 நபர்கள் கொண்ட ஒரு படையை வந்து கூட்டிக்கிட்டு மதீனாக்கு இரவு நேரத்துல வராது. இவருக்கு பகல் நேரத்துல போயிட பயம், ஏன்னா இப்பதான் பதில ஜெயிச்சிருக்காங்க அவங்க.
பத்ர்ல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கின்ற உடனே அவர் பயத்தோட இரவு நேரத்துல வராரு. வந்து எங்க போறாருன்னா யூதர்களுடைய கோட்டைக்கு போறாரு. ஏற்கனவே கைமுக்கா காலி. இப்ப இருக்கக்கூடிய கோட்டை குறைதா நதி 2 கோட்டை தான் இருக்கு. இவர் எங்க போறாருன்னா ஹைபின் அக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூதருடைய கோட்டைக்கு போறாரு. அவன்கிட்ட போய் நாங்க தங்கிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்கிறாரு. அவன் என்ன பண்ணிடுறான், ஏற்கனவே இங்க பிரச்சனையா இருக்கு, ஏற்கனவே கைமுக்காவா ரசூலை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துல அவங்கள உள்ள அனுமதிக்கிறார். அவன் என்ன பண்றான், அபு சுஃபியான் என்ன பண்றாரு, அடுத்து இன்னொருத்த வீட்டுக்கு போறாரு, இன்னொரு யூதனுடைய வீட்டுக்கு. நதியினுடைய இனத்தினுடைய தலைவன் சல்லாம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போன உடனே அவன் உள்ள வரவேற்று வாங்க உள்ள வாங்க தங்கிக்க, இந்த நைட் நீங்க தங்கிக்கன்னு சொல்லி அவன் நல்லா விருந்தோம்பல் செஞ்சு நல்ல மதுவை கொடுத்து என்ன பண்றான், நல்லா கவனிக்கிறான் அபு சுஃபியான். அபு சுஃபியான் என்ன பண்றாரு, நல்லா இரவான உடனே நல்லா இருட்டான உடனே அவன் கொண்டு வந்த அந்த படையை இறக்கி, நீங்க என்ன பண்ணுங்க, மதினாவுடைய தோட்டத்துல போய் பேரிச்ச மரங்களை ஃபுல்லா அந்த மரங்களை ஃபுல்லா வெட்டிடுங்க, அந்த இடத்தையும் நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள இறக்கி விடுறாங்க. அவங்க போய் என்ன பண்றாங்க, பேரித்த மரத்தை ஃபுல்லா அந்த மரத்தை ஃபுல்லா வெட்டிடுறாங்க. அங்கே காவலாளிக்கு இருந்த ஒரு அன்சாரியையும் அவங்க கொலை செஞ்சிடறாங்க. அதே மாதிரி அந்த தோட்டத்துடைய ஒப்பந்தக்காரர் அவரையும் கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சுட்டு நைட்டோட நைட்டா அவங்க கிளம்பி மக்காவுக்கு போயிடுறாங்க. காலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த ஒரு செய்தி தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தோழர்களை கூட்டிட்டு ரசூலா போறாங்க, துரத்தி போறாங்க. ஆனா பிடிக்க முடியல, அவங்க அதுக்குள்ள மக்கா போய் சென்றடைஞ்சிடறாங்க. ஆனா போற வழியில நம்ம வேகமா போகணும், சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த சத்து மாவு அதை ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்க, கீழே போட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு பிடிக்க முடியலன்ற உடனே மதீனாக்கு திரும்பி வர வழியில அந்த சத்து மாவுல ஃபுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு மதீனாக்கு வராங்க. அந்த சத்து மாவை எடுத்ததினால் இந்த போருக்கு பேர் சவீக் அப்படிங்கிற போர் வந்துச்சு. இப்ப இப்படிப்பட்ட சில ராணுவ நடவடிக்கைகள் நடக்குது. இதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோவில செஞ்ச ஒருவனை கொலை செய்வதற்கு யார் இவரை கொலை செய்வார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒரு நபித்தோழர் கை தூக்குனாரு, அவர் எப்படி பிளான் பண்ணாரு, எப்படி கொலை செஞ்சாருங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரக்கிளையை உடைத்து இதை நீங்கள் வாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாளினுடைய பெயர் என்று நம்ம கேட்டிருந்தோம். அதனுடைய பெயர் அல் அவுல் என்று அதற்கு பெயர், உதவி செய்யக்கூடியது என்று இதுக்கு பெயர். இதுதான் அதற்கான பதில். இன்றைய கேள்வி, இன்னொரு நபித்தோழர் அவருக்கு கசீலுல் மலாயிகா, அவருக்கு கசீலுல் மலாயிகா, மலாயிக்கு அதாவது மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற ஒரு பெயர் இருந்தது. அவர் எந்த நபித்தோழர், எந்த போரில் அவருக்கு கிடைத்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம இந்த கேள்வியை ஏன் முன்வைக்கிறோம்னா அந்த போரை நோக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம போப்போம். அதனால அந்த இதை நீங்க என்ன பண்ணுங்க தேடி எடுத்துருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.